கர்த்தாவே, இந்த காலை பொழுதில் எங்களோட பேசுங்கப்பா. பிள்ளைகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 15:3 கர்த்தர் நம்மளோட பேசுகிறாங்க. கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். ஆம் தகப்பனே, இந்த நாளில் நல்லா பாருங்கள், பெத்த பிள்ளைங்க தாய் தாப்பனுக்காக நிற்க மாட்டாங்க. கட்டிய கணவன் மனைவி இவங்கெல்லாம் நிற்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு சர்டன் டைமில் எல்லாம் மாறுறாங்க. ஆனால் கிறிஸ்து ஒரு சிறப்பான நோக்கத்திற்கு இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு வசனம் அழகாக தெளிவுபடுத்துது. லூக்கா 19:10 சாத்தான் சக்தியிலேருந்து மனுகுலத்தை மீட்க வந்தவர் கிறிஸ்துன்னு வசனம் நல்லா அழகாக சொல்லி கொடுக்குது. மத்திய 20:20 பாருங்கள், நம்மை மீட்க தமது ஜீவனையே கொடுத்தாருன்னு சொல்லுது. நம்ம யாருக்கு என்ன ஜீவனை கொடுக்குறோம்? கையின் பிரயாசத்தை கூட கொடுக்கறதில்ல, அன்பை கூட கொடுக்கறதில்ல, நலம் கூட விசாரிக்கிறதில்ல. இருக்கிறவங்க பாரம்னு விரட்டுற இந்த காலம் இது. 1 யோவான் 3:8 நமது வாழ்க்கையில் உள்ள சாத்தானின் கிரியைகளை அழிக்க வந்தவர். ஆமாம், ஆதியிலேருந்து நமக்கு 4 தலைமுறை சாபங்களை அவர் சிலுவையில் அழிக்க வந்தவர். அதான் பாவத்துக்கு மறிக்க வந்தவர்னு அழகாக வசனம் சொல்லுது. அது ஒரு சிறப்பான நோக்கம். 1 யோவான் 5:11-12, யோவான் 10:10, யோவான் 3:16-17 பாருங்கள், அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆட்டுக்குட்டிகளை தேடி வந்தவர். அவர் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளுக்குன்னே ஜீவனை கொடுக்க வந்தவர். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவன் என்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். உதாரணத்துக்கு, இந்த நாளில் தேவ குடும்பத்தில் மறுபிறப்பு கொடுத்து அந்த குடும்பத்துக்கு நம்மளை சேர்த்துருக்கிறாரு. யோவான் 1:12, 3:1-2 பார்த்தீங்கன்னா அது வசனத்தில் அழகாக சொல்லுது. பிதாவாகிய தேவனோடு நமது உறவை புதுப்பிக்க வந்தவர் 1 யோவான் 1:3. அடுத்தபடியாக யோவான் 1:18 அவர் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? நமக்கு வெளிப்படுத்த வந்தார். யோவான் 14:7-11 அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்ய வந்தார், எதை நமக்கு செய்யறதுக்காக வந்தாருன்னு காண்பிக்க வந்தார். ஆண்டவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். 1 யோவான் 4:9-10, ரோமர் 5:8 பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையான வசனங்கள். இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்களா, தெளித்தெளிலும் மதுரமானது. ஆண்டவருடைய வல்லமை நமக்கு காண்பிக்க வந்தவர் சும்மா வரல. மத்தேயு 4:24 அழகாக காண்பிக்கிறாரு. யோவான் 9:1-7 வரைக்கும் இதெல்லாம் நம்ம படித்து பார்த்துக்கிட்டு அதில் இருக்கிற சாராம்சங்களை நம்ம புரிஞ்சுக்கிடணும். எபிரேயர் 4:15, மத்தேயு 8:17 பார்த்தீங்கன்னா, இயேசு தமது வாழ்க்கையில் நமது துன்பங்களை பகிர்ந்து கொண்டார். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுல, வழியில் போவையில் நீ யாரோ நான் யாரோன்னு ஒதுங்குற காலமாக இருக்குது. ஆனால் அவர் நமக்காக என்ன பண்ணுறார்? துன்பங்களை பகிர்ந்துக்கிறார். இயேசு நமக்காக சிலுவையில் மறுத்தது மார்க் 15:16-39 பார்த்தீங்கன்னா, அது அந்த பாவத்துக்கு அவர் கொடுத்த பரிகாரத்துக்கு ஈடே கிடையாது. 1 பேதுரு 2:24, ஏசை 53:5-6 அந்தகாரம் அடைஞ்சாருங்க. நம்ம சாதாரண கொஞ்சம் இருமனாலே நம்மளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட காலங்க இது. இயேசு நமக்காக மரித்தொருந்து உயிரோடு இருந்தது காரணமே மத்தேயு 28 ஃபுல்லாக சகல அதிகாரம் கொடுக்கத்தான். ரோமர் 6:4 அந்த வசனத்தை பற்றி அப்படி தான் சொல்லி கொடுது. இயேசு நமக்காக பரலோக கதவை திறந்தார், புதிய ஜீவ மார்க்கத்தை தந்தாருன்னு சொல்லி எபிரேயர் 10:19, வசனம் 22, யோவான் 14:1-3 வெளிப்பாடாக நமக்கு இருக்குது. பரலோக கதவை திறக்கிறேன். வீட்டு கதவே தட்டுனாலும் திறக்க மாட்டாங்க, பெரிய கேட்டை போட்டு தட்டணும். இன்றைக்கி அப்படி இருக்குது. நமக்கு ஒரு வாசலை திறந்துருக்கிறாரு பாருங்க. அது நம்ம கொடுத்து வச்சவங்க. இயேசு நமக்காக பரலோகத்தை திறந்தாருங்கிறத விட, ஜீவ மார்க்கத்தை தந்தாருன்றதை விட, அவர் சிலுவையில் பட்ட பாடல தான் நம்ம பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோங்கிற எண்ணம் நம்ம சிந்தையில் வரணும். கொலேசியர் 1:13-14 அதான் சொல்லுது. எல்லா துரைத்தங்களும் அதிகாரங்களையும் சிலுவையில் உரித்து கொண்டாருன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. அப்போ சிலுவையில் என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் உரித்து ஆணி அடிச்சுட்டு தமது வல்லமையை வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுது. அப்படி தான் நமது பாவ சாப தண்டனை ஒரு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நாம் கொல்லப்பட வேண்டியதை அவர் கொல்லப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:21, கலாத்தியர் 3:13 அதான் சொல்லுது. கடந்த கால நிகழ்கால பாவத்தில் இருந்தோம், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெரும்படியாகவும் யோவான் 8:36-32, 2 கொரிந்தியர் 3:17 நான் போகிறேன், உனக்கு தேற்றரோட அனுப்புகிறேன், அவர் உன்னை காத்துக்கொள்வாருன்னு சொல்லி நமக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குறாரு. கிறிஸ்துவானவர் பாவங்களை மரித்தாருன்னு இல்லை, பாதுகாப்பையும் கொடுக்குறாரு. அன்பு நீதியும் சிலுவையில் நம்ம சந்திக்கிறதுங்க. மத்தேயு ரோமர் 5:8-11 வசனம் சொல்லி கொடுக்குது. கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 11-14 வரைக்கும், எபிரேயர் 9:11-14 வரைக்கும், 13 வசனம் பிசாசு எதிர்க்க நமக்கு வந்தவர் ஒரு எச்சரிப்பு தராரு. நமது பாவத்துக்கு கிறிஸ்து மரித்தார். நாம் மனம் திரும்ப வேண்டாமா? எவ்வளோ நாளைக்கு குந்தி நடக்க முடியும்? ஒரு வாழ்க்கை நமக்கு ஆதியில் நம்ம ஒரு வாழ்க்கையை அறிஞ்சிருக்கோம், நம்ம சாதாரணமாக வாழ்ந்தோம், எங்கேயோ ஒரு மூலையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதன் நிமித்தமே அவருக்கு நம்ம புது வாழ்க்கையை மலர செஞ்சார். அந்த புது வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? பெருமையை கொண்டாடிட்டோமே. அப்போ அந்த புது வாழ்க்கையில் நம்ம
செய்த துரோகத்துக்கு என்ன பதில் கிடைக்கும்? கிறிஸ்து ஒருவரே அதற்கு வழியும் சத்தியமாக இருக்கிறார். அறிக்கையிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் 1 சொல்லுது. சுய விருப்பத்திலேருந்து திரும்ப வேண்டும்னு வசனம் சொல்லி கொடுக்குது. 2 Corinthians 5:15. நீதியான வாழ்க்கைக்கு வாழ வேண்டுமா? ரோமர் 6:13 நம்மளை வழி நடத்தும். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்கு சிலுவையில் மரித்திரு ஒரு சிறப்பான நோக்கத்தை நிறைவேற்றினர். அதை புரிந்து கொண்டு தேவ மக்களாய் நாங்கள் வாழ, தேவ சித்தத்துக்கு வாழ, தேவ சத்தியத்தை அறிந்து வாழ, அநேகருக்கு தேவ சாட்சிகளாய் வாழ எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே எங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்துங்க. செய்ததுக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.